அவரை கைது செய்த காவல்துறையினர் மானாமதுரையிலிருந்து சிவகங்கை அழைத்து செல்கிற வழியில ஒரு காட்டில் அவரை மட்டும் தனியாக பிரித்து சென்று அவருடைய காலில் ஈர சாக்கை கட்டி ஒரு கல்லை எடுத்து அந்த கல் மீது ஒருவருடைய காலை வைத்து காலின் மீது இன்னொரு கல்லை வைத்து அந்த கல்லின் மேல் இன்னொரு கல்லை தூக்கி அவர்கள் போடுகிறார்கள். அவருடைய கால் எலும்பு முறிகிறது. உடம்பில் 16க்கும் மேற்பட்ட இடங்களில் பல இடங்களில் காயங்கள் இருக்கிறது. காவல்துறையினர் ஆகாஷை கைது செய்யப்பட்டதே தெரியாத பெற்றோர்கள் மதுரை அரசு மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். அவரை சிவகங்கை அரசு மருத்துவமனையிலே சந்தித்த அப்சல் பாத்திமா என்கிற நீதிபதி அவர்களிடமும் அவர் வாக்குமூலம் தெரிவித்திருக்கிறார். அவர் சொல்கிற செய்தி நம்மால் கேட்க முடியவில்லை. இந்த செய்தி 8ஆம் தேதி தெரிகிறது. இப்போது வரை அவருடைய சடலம் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறது. இளம் வயதில ஆகாஷை பறிகொடுத்த பெற்றோர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆதரவாளர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் மானாமதுரையில இந்த போராட்டத்தை இந்த நிமிடம் வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆர்டிகிள் 21 படி, அரசமைப்பு சட்டம் 21 படி இதுவெல்லாம் மிக மோசமான மனித உரிமை மீறல் என்று நம்முடைய உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஆகவேதான் அரசமைப்பு சட்டத்தினுடைய மீறல் என்கிற முறையில் தான் அரசாங்கம் அதில் தலையிட வேண்டும் என்று நாம் வற்புறுத்துகிறோம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த கிருஷ்ணராஜபுரத்தை குடியிருக்கிற ஆகாஷ் ஜெனிசன் என்பவர் கடந்த 8ஆம் தேதி காலை காவல் நிலைய சித்திரவதையால் மரணமடைந்திருக்கிறார், கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த காவல் நிலைய சித்திரவதைக்கு, இந்த படுகொலைக்கு காரணமாக இருப்பது 5ஆம் தேதி, இந்த மாதம் 5ஆம் தேதி மானாமதுரையில் அந்த ஆகாஷ் ஜெனிசன் என்பவருக்கும் அவருடைய நண்பர்கள் 5 பேர் எதிர்த்தரப்பை சார்ந்த சில இளைஞர்களுக்கும் இடையில் மிக சாதாரணமான ஒரு வாய் தகராறு ஏற்பட்டு பின்னால் அது ஒரு தாக்குதலாக இருதரப்பும் தாக்குகிற ஒரு தகராறாக மாறியிருக்கிறது. இதில் எதிர்த்தரப்பை சார்ந்த 2 இளைஞர்களுக்கு அருவாளால் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் 5ஆம் தேதி நடைபெற்ற இந்த குற்றத்தை முன்வைத்து 6ஆம் தேதி ஏறக்குறைய பகல் 12 மணி அளவில் ஆகாஷ் கைது செய்யப்படுகிறார். அவரோடு சேர்ந்து குணா, இன்னும் சில இளைஞர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஆகாஷோடு கைது செய்யப்பட்ட 4 பேர் ஆகாஷ் உள்பட எங்கே இருக்கிறார் என்கிற செய்தி யாருக்கும் தெரியவில்லை. 6ஆம் தேதி பிற்பகல் 12 மணி அளவில் கைது செய்யப்படுகிற ஆகாஷும் மற்றவர்களும் கைது செய்யப்பட்ட தகவலை 7ஆம் தேதி தான் அவருடைய பெற்றோர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. 7ஆம் தேதி இரவு ஒரு 7 மணி அளவில் ஆகாஷினுடைய தகப்பனார் கண்ணன் அவர்களுக்கு காவல்துறையினர், மானாமதுரை காவல்துறையை சார்ந்தவர்கள் தொலைபேசியில் அழைத்து, உன்னுடைய மகன் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறோம், நாங்கள் அவரை கைது செய்து அழைத்து செல்கிற போது அவர் பசலை பாலத்திலிருந்து கீழே தப்பி ஓடுவதற்காக குதித்ததில் அவருக்கு கால் உடைந்து விட்டது. எனவே காலில் அவருக்கு சிகிச்சை செய்வதற்காக மதுரை அரசு மருத்துவமனையிலே சேர்த்திருக்கிறோம் என்று மானாமதுரை காவல்துறையினர் குறிப்பிடுகிறார்கள். இந்த காவல்துறையினர் ஆகாஷை கைது செய்யப்பட்டதே தெரியாத பெற்றோர்கள், தகப்பனும் தாயும் நம்முடைய மதுரை அரசு மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். அங்கே அவர்கள் எதிர்பார்த்ததை விட மிக மோசமான நிலையிலே தாக்கப்பட்டு ஆகாஷ் இருக்கிறார். தன்னுடைய பெற்றோர்களிடம் மட்டுமல்ல, 6ஆம் தேதி அவரை சிவகங்கை அரசு மருத்துவமனையிலே சந்தித்த அப்சல் பாத்திமா என்கிற நீதிபதி அவர்களிடமும் அவர் வாக்குமூலம் தெரிவித்திருக்கிறார். அதே வாக்குமூலத்தை தன்னுடைய பெற்றோரிடமும் 7ஆம் தேதி இரவு பேச முடியாத நடுங்குகிற குரலில் அவர் காவலர்கள் அருகில் இருக்கிற காரணத்தினால் அஞ்சியபடியே பெற்றோரிடம் தகவல் தெரிவிக்கிறார். அவர் சொல்கிற செய்தி நம்மால் கேட்க முடியவில்லை. அவரை கைது செய்த காவல்துறையினர் மானாமதுரையிலிருந்து சிவகங்கை அழைத்து செல்கிற வழியில ஒரு காட்டில் அவரை மட்டும் தனியாக பிரித்து சென்று அவருடைய காலில் ஈர சாக்கை கட்டி
ஒரு கல்லை எடுத்து அந்த கல் மீது ஒருவருடைய காலை வைத்து, காலின் மீது இன்னொரு கல்லை வைத்து, அந்த கல்லின் மேல் இன்னொரு கல்லை தூக்கி அவர்கள் போடுகிறார்கள். அவருடைய கால் எலும்பு முறிகிறது. உடம்பில் 16க்கும் மேற்பட்ட இடங்களில் பல இடங்களில் காயங்கள் இருக்கிறது. இதுவெல்லாம் அவரை கைது செய்து அழைத்து செல்கிற போது, சிவகங்கைக்கு அழைத்து செல்கிற போது நடந்ததாக பார்க்கிறோம். அவரை சிவகங்கை மருத்துவமனையில் அவரை அனுமதிக்கிறார்கள். அங்கே மேல் சிகிச்சை தேவைப்பட்ட காரணத்தினால் 7ஆம் தேதி அவர் மதுரை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்படுகிறார். 7ஆம் தேதி இரவுதான் அவருடைய நிலைமை கவலைக்கிடமாக மாறுகிற சூழலில் பெற்றோருக்கு தகவலை தெரிவிக்கிறார்கள். பெற்றோர்கள் சென்று பார்க்கிற போது அவர் நீதிபதி அப்சல் பாத்திமா அவர்களிடம் என்ன குறிப்பிட்டாரோ அதை தன்னுடைய தாயாரிடமும் தகப்பனாரிடமும் அவர் குறிப்பிடுகிறார். இதை அறிந்து காவலர்கள் அந்த இடத்தில் அந்த ஆகாஷை மிரட்டவே அவர் அதோடு நிறுத்தி கொள்கிறார். நல்ல ஒரு உணவை தயார் செய்து வருவோம் என்கிற ரீதியில் பெற்றோர்கள் மானாமதுரைக்கு வந்து விடுகிறார்கள். ஆனால் மறுநாள் 7 மணி அளவில் போலீசார் பெற்றோர்களுக்கு தொலைபேசியில் அழைத்து ஆகாஷ் இறந்து விட்டதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நேற்று இரவு மருத்துவமனையில் நம்மோடு பேசிய மகன் இன்றைக்கு எப்படி இறந்தான் என்று அதிர்ச்சியோடு இவர்கள் மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். எனவே 8ஆம் தேதி காலையில் மரணமடைந்த ஆகாஷனுடைய உடல் இன்றைக்கு தேதி மார்ச் 13ஆம் தேதி இன்று வரை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அவருடைய உடல் போராடி கொண்டிருக்கிறார். இந்த நிலைமைக்கு என்ன காரணம் என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. பொதுவாக இது போன்ற காவல் நிலைய சித்திரவதை மரணங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மரணங்கள் நிகழ்ந்தவுடன் இந்த மரணம் என்கிற இந்த குற்றச் செயலை குறித்து நம்முடைய நீதிமன்றங்கள் மிக வலுவாக தன்னுடைய கண்டனங்களை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ஏனென்றால் இந்தியா முழுவதும் நாடு முழுவதும் இது போன்ற காவல் நிலைய சித்திரவதைகள் நடைபெறுகிறது. எனவேதான் காவல் நிலைய சித்திரவதைகளுக்கு எதிரான கூட்டு இயக்கம் என்கிற பெயரால பல இயக்கங்கள் நாடு முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்களெல்லாம் நீதிமன்றங்களிலே தொடுத்த வழக்கின் அடிப்படையில் டி.கே. பாசு எதிர் நம்முடைய மேற்கு வங்காள அரசு, அதே போல பிரகாஷ் சிங் இந்திய ஒன்றிய அரசு, இதுவெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்குகள். இந்த வழக்குகள் இந்த காவல் நிலைய சித்திரவதை மரணங்களை தடுப்பதற்காக மிகச்சிறந்த வழிகாட்டுதல்களை ஒன்றன் பின் ஒன்றாக கொடுத்திருக்கிறது. இந்தியாவில் எந்த ஒரு காவல்துறை சார்ந்தவர்களும் ஒருவரை கைது செய்கிற போது, அவர் கைது செய்ய ஒரு காவலர் செல்கிற போது நீதிமன்றம் குறிப்பிடுகிறது உரிய அடையாளத்தோடு அவர் செல்ல வேண்டும். இப்போது கூட ஆகாஷை கைது செய்தவர்கள் யார் என்று பார்த்தால் சீருடை அணியாத காவலர்கள். பல இடங்களில் காவலர்கள் இல்லாமல் மற்றவர்களே இப்படி இது போன்ற காவலர்கள் போல் நடித்து கைது செய்வதை, கடத்துவதை நாம் நிறைய சம்பவங்களிலே பார்க்கிறோம். எனவேதான் உச்சநீதிமன்றம் சொல்கிறது ஒருவரை கைது செய்கிற போது அவர் காவலர், போலீஸ்காரர் என்கிற அடையாளத்தோடு செல்ல வேண்டும். அவர் ஏன் கைது செய்யப்படுகிறார் என்கிற காரணத்தை சம்பந்தப்பட்டவருக்கு தெரிவிப்பதோடு அவருடைய உறவினர்களுக்கு, இரத்த உறவினர்களுக்கு உடனடியாக நாங்கள் இவரை கைது செய்திருக்கிறோம், இத்தனை மணிக்கு இந்த இடத்தில் கைது செய்திருக்கிறோம் என்பதை அறிவிக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் கைது செய்யப்பட்டவரை மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். காவல் நிலையத்தினுடைய டே புக் என்று சொல்லப்படுகிற அந்த குறிப்பேட்டில் கைது செய்வதற்கு முன்னால் இவரை கைது செய்ய போகிறோம் என்பதை அவர்கள் பதிவு செய்ய வேண்டும். கைது செய்த பிறகு கைது செய்யப்பட்ட விவரம் முழுவதையும் அவர்கள் டே புக்கிலே பதிவு செய்ய வேண்டும். இந்த முழுமையான ஆவணங்களை அவர்கள் நீதிமன்றத்திலே ஒப்படைக்க வேண்டும். 48 மணி நேரத்துக்கு முன்பாக மருத்துவ பரிசோதனை செய்யப்பட வேண்டும். இப்படியெல்லாம் நான் குறிப்பிட்ட அனைத்து வழக்குகளிலும் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக வழிகாட்டிய பிறகும் எவரை கைது செய்தாலும் கைது செய்வதற்கான காரணங்களை குறிப்பிடுவதில்லை. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் உங்கள் உறவினரை, உங்களுடைய மகனை, கணவரை, சகோதரரை கைது செய்திருக்கிறோம் என்பதை குடும்பத்துக்கு அறிவிப்பதே இல்லை. ஆகாஷ் வழக்கிலே கூட நாம் பார்க்கிறோம். ஆகாஷை 5ஆம் தேதி நடைபெற்ற குற்றத்திற்காக 6ஆம் தேதி பிற்பகல் 12 மணிக்கு கைது செய்கிறார்கள். ஒரு நாள் கழித்து 7ஆம் தேதி இரவு 7 மணிக்கு தான் அவரை நாங்கள் மருத்துவமனையிலே சேர்த்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். மானாமதுரையில் கைது செய்து சிவகங்கை செல்கிற வழியில் மிக கொடூரமாக தாக்கி சிவகங்கை மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு, சிவகங்கை மருத்துவமனையிலே அவருக்கு சிகிச்சை அளிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு அவர் மதுரை அரசு மருத்துவமனைக்கு வருகிறார். இவ்வளோ பெரிய நீண்ட பயணத்தை பெற்றோரிடம் தெரிவிக்கவில்லை என்பது
காவலர்கள் மீறி இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு மனித உரிமை மீறல் என்று நாம் பார்க்கிறோம். இதில் ஏன் நாம் அரசாங்கத்தை, அரசியல் கட்சிகள் தலையிட வேண்டும் என்று ஏன் கோருகிறோம் என்று சொன்னால், உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. இந்த காவல் நிலைய மரணங்கள் இந்த அரசமைப்பு சட்டம், நமது நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 21 படி, அரசமைப்பு சட்டம் 21 படி இதுவெல்லாம் மிக மோசமான மனித உரிமை மீறல் என்று நம்முடைய உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஆகவேதான் அரசமைப்பு சட்டத்தினுடைய மீறல் என்கிற முறையில்தான் அரசாங்கம் அதில் தலையிட வேண்டும் என்று நாம் வற்புறுத்துகிறோம். இந்த ஆகாஷ் பிரச்சனையை பொறுத்தவரை குற்றம் நடந்தது 6ஆம் தேதி, அவர் தாக்குதல் செய்யப்பட்டது, அவர் மீது தாக்குதல் நடந்தது 6ஆம் தேதி, சிவகங்கை மருத்துவமனையில் 6ஆம் தேதி சேர்க்கப்படுகிறார். 7ஆம் தேதி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார். 8ஆம் தேதி காலை அவர் மரணமடைகிறார். இந்த செய்தி 8ஆம் தேதி தெரிகிறது. இப்போது வரை அவருடைய சடலம் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறது. இளம் வயதில் ஆகாஷை பறிகொடுத்த பெற்றோர்கள் 2 பேரும் மட்டுமல்ல, அவருடைய உறவினர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆதரவாளர்கள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் மானாமதுரையில் அவர்கள் இந்த போராட்டத்தை இந்த நிமிடம் வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இது போன்ற குற்றம் நடைபெறுகிற போது அரசு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. இந்த குற்றத்தோடு அரசுக்கு தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பது வேறு பிரச்சனை. ஆனால் இது போன்ற ஒரு குற்றம் நடந்தவுடன் குற்றவாளிகளை தனிமைப்படுத்துவது, இந்த குற்றத்திற்கு அவர்களை பொறுப்பாக்குவது. இப்போ என்ன நிலைமை? இந்த தானாக அரசு முன்வந்து இந்த காவலர்களை கைது செய்திருக்க வேண்டும். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது, லாக்அப் டெத் என்று சொன்னால், காவல் நிலைய மரணம் என்று சொன்னால், எப்படி இந்த மரணத்தை ஒரு மற்றவர்கள் ஏற்படுத்தினால், ஒரு சாலையில் அல்லது ஒரு அலுவலகத்தில், ஒரு வீட்டில் ஒருவர் மற்றவரை கொலை செய்து விட்டால் அல்லது உயிரை பறிக்கும் அளவிற்கு இவர் குற்றச்செயலில் ஈடுபட்டால் எப்படி கொலை வழக்கை பதிவு செய்து விசாரணை செய்கிறோமோ, அதே போலதான் காவல் நிலையத்தில் குற்றம் நடந்தால், காவல் நிலையத்தில் அவருடைய உயிர் பறிக்கப்பட்டால் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். அதன் பிறகு நீங்கள் விசாரிங்கள் என்று உச்சநீதிமன்றம் பலமுறை குறிப்பிட்டு விட்டது. ஆனால் இந்த நிமிடம் வரை கொலையாளிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. ஒரு சிறப்பு காவல் புலனாய்வு பிரிவை அமைத்து கைது செய்யப்பட்ட நேரத்திலிருந்து அவர் மீது நிகழ்த்தப்பட்ட குற்றங்களை அரசு கண்டுணர்ந்து அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் நாம் அரசாங்கத்துடைய நடவடிக்கையை பாராட்டுக்குரிய நடவடிக்கையாக நாம் ஏற்கலாம். ஆனால் பொதுவாக அரசுகள் அவ்வாறு இது போன்ற குற்றம் செய்த காவலர்களோடு அவர்கள் மீது உறுதியான நடவடிக்கை எடுப்பதற்கு பொதுவாக அரசுகள் தயங்குகிற ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அதே போன்ற ஒரு நிலைமை தான் இங்கே நடைபெற்றிருக்கிறது. மதுரையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் அவர்கள் முறையீடு செய்கிறார்கள் பெற்றோருடைய பேரில். அதில் 2 நாள் நடைபெற்ற வழக்கில் மிகச்சிறந்த தீர்ப்பை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அந்த குற்றவாளிகள் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். நேற்றைய தினம் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இந்த வழக்கை CPCIDக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. CPCID வழக்கை பெற்று விசாரணையை துவங்கி இருக்கிறார்கள். இப்போது நாம் அரசிடம் எதிர்பார்ப்பது, இந்த குற்றம் செய்த காவலர்களை இடைநீக்கம் செய்வது, அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்வது, முறையாக விசாரணைகளை மேற்கொள்வது என்பதுதான் அரசிடம் நாம் எதிர்பார்ப்பது. அந்த முறையில் அரசுகள் மேற்கொள்கிற போதுதான் இது போன்ற குற்றங்களை தடுக்க முடியும். இது ஏதோ நம்முடைய விருப்பம் என்கிற அடிப்படையில் நாம் குறிப்பிடவில்லை. நமது நாட்டினுடைய உயர்நீதிமன்றங்கள், உச்சநீதிமன்றம் மிக தெளிவான முறையிலே இது போன்ற காவல் மரணங்கள் நடைபெற்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் மிக தெளிவாக வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நாம் வற்புறுத்துகிறோம். பொதுவாக தென் மாவட்டங்களில் இது போன்ற ஏராளமான குற்றங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. மிக சமீபத்தில் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் 4 நேரியில் நடைபெற்ற ஒரு குற்றச்செயல், இதே மானாமதுரையில், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இடைக்காற்றூர் நடைபெற்ற குற்றச்செயல். இந்த குற்றச்செயலில் சாதி மட்டும் காரணம் அல்ல, கொலையாளிகள், இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் போதையில் இருந்தார்கள் என்று அந்த பத்திரிகைகளிலே, ஊடகங்களில் செய்திகளை பார்க்கிறோம். இதை எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது என்று கேட்டால், அவர் மனதிலே இருக்கக்கூடிய சாதி ஆதிக்கத்தோடு இணைந்து அவர் போதை வஸ்துக்களை எடுத்துக்கொள்கிற போது
இந்த இந்த குற்றச் செயல் மிக கொடூரமாக நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட குற்றங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையிடம் நாம் முறையிட்டுக் கொண்டிருக்கூடிய காலத்தில் காவல்துறையே இவ்வளவு கொடூரமான குற்றச் செயலை ஆகாஷ் தன்னுடைய தாயாரிடம் சொன்ன அந்த சம்பவத்தை நாம் பார்த்தால் அவருடைய கால் எவ்வாறு முறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒரு திரைப்படத்திலே பார்த்த காட்சியை போல் இருக்கிறது. எனவே இது போன்ற குற்றச் செயலில் தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடிய காவலர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். உயர்நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலே சிபிசிஐடி உடனடியாக விசாரணையை துவக்கி இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட காவலர்கள் மீது எஸ்சி/எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தோடு கொலை வழக்கையும் பதிவு செய்து அவர்களை சிறைப்படுத்த வேண்டும். உச்சநீதிமன்றமே குறிப்பிடுகிறது, சிறையில் அடைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. அந்த அடிப்படையில் இந்த காவல் அதிகாரிகளை காவலர்களை சிறையில் அடைத்து விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சட்டத்தின் அடிப்படையிலான அரசு வேலை, தீர்வுதவி போன்றவைகளை அரசு போர்க்கால அடிப்படையிலே வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.